2026ல கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணுறீங்களா? அப்போ உங்களுக்கு பேங்கிங் தான் சூட்டபிள் செக்டர். எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி சொசைட்டிலே மோஸ்ட் ரெஸ்பெக்டபிள் அண்ட் ப்ரெஸ்டீஜியஸ் ஜாப்ஸ். அண்ட் வருஷத்துக்கு நியர்லி 15 to 20 ரெக்ரூட்மெண்ட் ட்ரைவ்ஸ் பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் செக்டரில் மட்டும் வருது. ஸோ அப்படிப்பட்ட எக்ஸாம்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லையா? இங்கே தான் நம்ம சுரேஷ் பேங்கிங் உள்ள வராங்க. உங்களுக்கு குவாட் லெவல் ப்ராக்டிஸ்லேயே லேர்னர்ஸ்க்காக கிளாஸ் பேட்ச் அண்ட் பிக்னஸ்க்காக ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்ச் அண்ட் இன்டர்மீடியட் அண்ட் டாப்பர்ஸ்க்காக மெயின்ஸ் டெஸ்ட் பேட்ச் அண்ட் சூப்பர் பேட்சும் ஆஃபர் பண்ணுறாங்க. இது போக நம்ம சுரேஷ் பேங்கிங்கில் ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸ், டிஜிட்டல் லேப் ஃபெசிலிட்டிஸ், டெய்லி ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் டெஸ்ட் வித் கரெக்ஷன் கிளாஸும் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸோட டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் சால்வ் பண்ணுறதுக்கு மென்டார் சப்போர்ட் அண்ட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு செப்பரேட் ஸ்டடி ஹால்ஸ் வித் 24/7 ஆக்சஸ். சுரேஷ் பேங்கிங் ஆப்பில் ஆஸ்பிரன்ஸ் அவங்களை டெவலப் பண்ணுறதுக்காக அன்லிமிட்டட் டெஸ்ட்ஸும் ஆஃபர் பண்ணுறாங்க. ஒன் டைம் ஃபீ பேமெண்ட் வித் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சஸ் அப் டு பிளேஸ்மெண்ட். உங்களோட பேங்கிங் ட்ரீம்ஸை அச்சீவ் பண்ணுமா? April 26 நம்ம சுரேஷோட 7 பிரான்ச்சஸ்லையும் நியூ பேங்கிங் கிளாஸ் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்க வித் ஃப்ரீ இன்ட்ரோ கிளாஸஸ். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் அவைல் பண்ணுங்க. அச்சீவ் யுவர் பேங்கிங் ட்ரீம்ஸ் வித் சுரேஷ் பேங்கிங். குட் மார்னிங் எவ்ரிவான். என் பேர் சந்தன சௌமியா. நான் எஸ்ஆர்பியில் டிஎன்எஸ்சி பேங்க்கு செலக்ட் ஆகியிருக்கேன். இது என்னோட தனிப்பட்ட முயற்சிங்கிறது சுத்தமாக கிடையாது. இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இதில் ஒரு பங்களிப்பு உண்டு. முக்கியமாக என்னோடய அப்பா யாருமே என்னை நம்பினது கிடையாது. எங்கள் அப்பா மட்டும் என்னை எப்போவுமே நம்புவாங்க. அப்போது 12th முடித்ததுமே கல்யாணம் பண்ணி வச்சுருங்க, போதும் பொண்ணெல்லாம் படிக்க வைங்கடா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் என் அண்ணன் தம்பியோட அதிகமாக எங்கள் அப்பா என்ன தான் படிக்க வச்சாங்க. அதிகமாக எனக்காக தான் செலவு பண்ணாங்க. எப்போவுமே என் பொண்ணை என்னை காப்பாற்றுவோன்னு அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க எங்கள் அப்பா. உண்மையாகவே எங்கள் அப்பாவை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப நன்றிப்பா. அது மாதிரி எங்கள் அப்பா ஒரு கோஆப்ரேட்டிவ் பேட்சில் செக்ரட்டரியாக இருக்காங்க. அந்த கௌரவம் அப்படிங்கிறது பார்க்காம எங்களுக்காக ஒரு இட்லி கடை வச்சு நாங்கள் காலையில் அங்கே நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியாக நின்று வேலை செய்வோம். வேலை செஞ்சு அந்த காசில் தான் எங்களை எல்லாருமே படிக்க வச்சாங்க. எங்கள் அம்மா எங்கள் அப்பா 4 மணிக்கு காலையில் எழுந்திரிச்சிருவாங்க. எழுந்திரிச்சி வேலையெல்லாம் பார்த்துட்டு திரும்ப எங்கள் அப்பா ஆஃபீஸ் போவாங்க. திரும்ப சாயங்காலம் வந்ததுக்கப்புறம் திரும்பவும் முதல்லேருந்து மறுநாள் கடைக்கு எல்லாம் எடுத்து வைப்பாங்க. ஒரு சேரில் ஒரு 5 நிமிஷம் உட்காந்து 2 பேருமே தூங்கிடுவாங்க. அந்தளவுக்கு எங்களை தூங்காமல் 2 பேருமே உட்காந்து படிக்க வச்சாங்க. ஒரு ஸ்டேஜில் எங்கள் அப்பாவும் சரி ஒரு 23 வயசு வரைக்கும் படிக்க வச்சார். அப்புறம் சரிடா கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கும்போது என்னோடய தம்பி கடவுள் ஒவ்வொருத்தருக்கு நீங்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது ஒருத்தர் அவங்களை அனுப்பி வைப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இவங்க எல்லாருமே கடவுள் எனக்கு மொத்தமாக அனுப்பி வைக்கலை, ஒவ்வொரு டைம்லையும் ஒவ்வொருத்தர் அனுப்பி வச்சார். அப்போ என் தம்பி எனக்கே தெரியாமல் என் கம்மலை எடுத்துகிட்டு போய் அடகு வச்சு எங்கள் வீட்டில் யாருக்குமே தெரியாது. அவன் தான் எனக்கு ஃபீஸ் கட்டி சுரேஷ் அகாடமி ஒரு வருஷம் படித்தா போதும் நீ பாஸ் ஆயிடுவ, உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி சேர்த்து விட்டான். உண்மையாகவே அந்த கடனை நான் எவ்வளோ சேலரி வாங்கினாலும் எத்தனை வருஷம் வேலை பார்த்தாலும் என்னால் அடைக்க முடியாது. என் தம்பிக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அவன் சொன்ன மாதிரியே நானும் குரூப் 2 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணேன். மெயின்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப டிலே ஆயிடுச்சு, இயர்ஸ் ஆயிடுச்சு. 1 year கேப் விழுந்துருச்சு. அப்போது மேரேஜ் பற்றி 25 years ஆயிடுச்சு. சரி மேரேஜ் பண்ணிடலாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க வச்சப்போ என்னோட ஹஸ்பண்ட் வந்தாங்க. நீ கவலைப்படாத, நீ அதுக்கு நான் உன்னை படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி என் பிள்ளைய எப்படி பார்த்துட்டாங்களோ அந்த மாதிரி என்னை பார்த்துக்குவாங்க. என்னை எந்த விதத்துலேயும் அவர் கஷ்டப்படுத்தினே கிடையாது. காலையில் அவர் என் கூட எழுந்திரிச்சு சமைப்பார், எனக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுப்பாரு. அந்தளவுக்கு என்னை ஒரு குழந்த மாதிரி பார்த்துக்கிட்டாரு. உண்மையாகவே அவருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் இந்த எஸ்ஆர்பி எக்ஸாமுக்கு நான் வந்ததுக்கு காரணம் என்னோடய அண்ணன். எனக்கு இதை பற்றின எந்த ஐடியாவுமே கிடையாது. எல்லாம் ஒரே சிலபஸ் தான், வா படிக்கலாம் அப்படின்னாவே 1 மாதத்தில் என்னால் படிக்க முடியாது. எத்தனை புக்குன்னு கேட்டால் 10 புக்கு இருக்குது அப்படின்னா 10 புக்கு 1 மாதத்தில் என்னால் சத்தியமாக முடியாது. நான் அடுத்த தடவை பார்த்துக்கிறேன் அப்படின்னா வா சேர்ந்து படிப்போம் எல்லோரும் அப்படின்னு சொல்லி நிறைய ஜெராக்ஸ்லாம் எடுத்துகிட்டு கொடுப்பான். எனக்கு ரொம்ப என்னால் முடியாது அப்படிங்கிற விஷயத்த உன்னால் முடியும் அப்படின்னு காட்டினது என்னோடய அண்ணன். ஸோ எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன். என்னோடய அண்ணி எனக்கு ஃபுல் சப்போர்ட்டு, என்னை வேலை பார்க்க விட மாட்டாங்க. அவங்களே உட்காந்து எல்லா வேலையும் பார்ப்பாங்க. நீங்கள் படிங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படிம்பாங்க. உண்மையாகவே இந்த மேடையில் நான் இவங்களை பற்றியெல்லாம் பேச முடியாமல் போயிருமோன்னு நான் ரொம்ப கவலைப்பட்டேன். இன்றைக்கி அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு சுரேஷ் அகாடமிக்கு ரொம்ப நன்றி. முக்கியமாக பட்டு சார், ரேச்சல் மேம்கிட்ட நான் மார்க் இன்டர்வியூக்கு போயிருந்தப்போ நான் பயங்கரமாக திட்டு வாங்குவேன். எல்லாரை விட அதிகமாக நான் தான் திட்டு வாங்குவேன். என்னாச்சு நல்லா ப்ரிப்பேர் பண்ணலையான்னு கேட்பாங்க. நான் விடிய உட்காந்து படிச்சுட்டு வந்திருப்பேன். காலையில் ப்ரிப்பேர் பண்ணலையான்னு கேட்பாங்க.
உண்மையாக என்னடா இப்படி கேட்காங்களே, நான் திரும்ப திரும்ப போய் நான் அதிகமாக படித்ததுக்கு காரணம் பட்டு சாரும் ரேசல் மேம் தான். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சுரேஷ் அகாடமி, தேங்க்யூ ஆல். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவர்.